வணக்கம். இன்னைக்கு நாம நர்சிங் துறையில ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது நாம எந்தவித மாற்றமும் செய்யாம நிஜ உலகத்தை அப்படியே கவனிச்சு எப்படி விஷயங்களை கத்துக்கலான்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நர்ஸ் அல்லது ஒரு ஆராய்ச்சியாளர் விஷயங்களை சும்மா உற்று நோக்குறது மூலமா எப்படி பயனுள்ள தகவல்களை சேகரிக்க முடியும்? அதாவது நம்மளோட எந்த தலையீடும் இல்லாமலேயே எப்படி கத்துக்க முடியும்? வாங்க இதுக்கான பதில்களை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல இது ரெண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். பரிசோதனை ஆராய்ச்சிங்கிறது ஒரு லேப்ல ஒரு விஞ்ஞானி ரெண்டு கெமிக்கலை ஒன்னா கலந்து என்ன நடக்குதுன்னு பாக்குற மாதிரி. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற பரிசோதனை அல்லாத ஆராய்ச்சி ஒரு பறவை ஆர்வலர் மாதிரி. காட்டுல அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம பறவைகள் என்ன பண்ணுதுன்னு கவனிக்கிறது. இதுல ஒன்னு செயல்பாடு, இன்னொன்னு கவனிப்பு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பரிசோதனை அல்லாத ஆராய்ச்சியாளர் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் மாதிரிங்க. அவரோட வேலை இயற்கையா நடக்கிற விஷயங்களை அப்படியே எந்த மாற்றமும் செய்யாம பதிவு பண்றது மட்டும்தான். இங்க எந்த தலையீடும் கிடையாது, முழுக்க முழுக்க கவனிப்பு மட்டும்தான். சரி, நம்ம ஆராய்ச்சி டூல் பாக்ஸ்ல இருந்து முதல் கருவியை எடுப்போம். இதோட பேரு விளக்க ஆராய்ச்சி. இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு திறமையான போட்டோகிராஃபர் ஒரு குறிப்பிட்ட தருணத்தை அதோட எல்லா விவரங்களோடும் ஒரு ஹை ரெசல்யூஷன் போட்டோ எடுக்கிற மாதிரி. அந்த நேரத்துல ஒரு சூழல் எப்படி இருக்கோ அது அப்படியே ஒரு தெளிவான ஸ்னாப்ஷாட்டா எடுக்கிறதா இதோட நோக்கம். இந்த ஆராய்ச்சியோட முக்கியமான இலக்கே ஒரு நிகழ்வை ரொம்ப துல்லியமா விவரிக்கிறது தான். ஒரு விஷயம் ஏன் நடக்குதுங்கிறத விட முதல்ல என்ன நடக்குதுன்னு தெளிவா பதிவு செய்யறது தான் இங்க முக்கியம். இதுதான் மத்த எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் ஒரு நல்ல அடித்தளமா அமையுது. ஆனா இது ஏதோ கண்ணை மூடிட்டு பாக்குற விஷயம் இல்ல. இந்த விளக்க ஆராய்ச்சிக்குன்னு ஒரு முறையான செயல்முறை இருக்கு. முதல்ல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னு ரொம்ப தெளிவா வரையறுக்கணும். அதுக்கப்புறம் அத ரொம்ப கவனமா உற்று நோக்கி விவரிக்கணும். கடைசியா நாம கவனிச்ச விஷயங்களுக்கு என்ன அர்த்தம்னு விளக்கணும். இப்போ இந்த உதாரணங்களை பாருங்க. ஐசியூல வேலை பார்க்குற நர்ஸ்களுக்கு முதுகுவலி எவ்ளோ பொதுவா இருக்கு? இந்த மாதிரி கேள்விகள் ஒரு பிரச்சனையோட அளவை நமக்கு தெளிவா காட்டுது. இந்த மாதிரி ஆராய்ச்சி மூலமா கிடைக்கிற தகவல்கள் தான் எதிர்காலத்துல நாம என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறதுக்கு அடித்தளமா இருக்கு. சூப்பர். இப்போ நம்மளோட ரெண்டாவது கருவிக்கு போகலாம், தொடர்பு முறை ஆராய்ச்சி. இப்போ நாம ஒரு நிலவரத்தை முழுசா விவரிச்சிட்டோம். அடுத்ததான் என்ன பண்ணுவோம்? அந்த நிலவரத்துல இருக்கிற வெவ்வேறு விஷயங்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்கா, ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கலாம். இங்க நம்மளோட நோக்கம் ரெண்டு இல்ல அதுக்கு மேல இருக்கிற விஷயங்களுக்கு இடையில இருக்கிற உறவை அளவிடுவது. அதாவது ஒரு விஷயம் மாறும்போது இன்னொன்னும் கூடவே மாறுதா, அப்படி மாறுச்சுன்னா அந்த இணைப்பு எவ்ளோ வலிமையா இருக்கு, விஷயங்கள் எப்படி ஒன்னோடொன்னு இணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. நேர்மறை தொடர்புனா ரொம்ப சிம்பிள். ரெண்டு விஷயங்களும் ஒரே திசையில போகும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் அதிகமா மது அருந்துனா அவரோட கல்லீரல் பாதிப்புக்கான அபாயமும் அதிகமாகும். பாத்தீங்களா, ஒன்னு ஏறும்போது இன்னொன்னு ஏறுது. சில நேரங்கள்ல ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல எந்த ஒரு புள்ளி விவர தொடர்பும் இருக்காது. ஒண்ணுல ஏற்படுற மாற்றம் இன்னொன்னு எந்த விதத்திலையும் பாதிக்காது. இதத்தான் நாம பூஜ்ய தொடர்புன்னு சொல்றோம். ரெண்டும் தனித்தனி உலகம். எதிர்மறை தொடர்புன்னா மாறிகள் எதிரெதிர் திசைகள்ல நகரும். உதாரணமா, அதிகமா மது அருந்தினா ஒருத்தரோட ஆயுட்காலம் குறைய வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, ஒன்னு அதிகமாகும்போது இன்னொன்னு குறையுது. இப்போ நான் சொல்ல போறதுதான் இந்த வகை ஆராய்ச்சியோட மிக முக்கியமான ஒரு விதி. நல்ல கவனிங்க. தொடர்பு என்பது காரணத்தை குறிக்காது. அதாவது ரெண்டு விஷயங்கள் தொடர்புடையதா இருக்கிறதுனாலேயே ஒண்ணுதான் இன்னொன்னை ஏற்படுத்துதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்க. இது மூலமா இந்த ஆராய்ச்சி நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுதுன்னு தெரியும். ஒரு நோயாளியோட எடைக்கும் அவரோட கொலஸ்ட்ரால் அளவுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நோயாளிக்கு சிறந்த பராமரிப்பு கொடுக்கவும் தடுப்பு உத்திகளை உருவாக்கவும் பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? இதுவரைக்கும் நம்ம ரெண்டு சக்தி வாய்ந்த ஆராய்ச்சி கருவிகளை பத்தி பார்த்திருக்கோம். இது ஒரு ஆராய்ச்சியாளரோட டூல் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு. இப்போ எந்த வேலையை செய்ய எந்த கருவியை பயன்படுத்தணும்னு தெளிவா பார்க்க ரெண்டையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. இது முக்கிய வேறுபாடுகளை அழகா சுருக்கமா காட்டுது. விளக்க ஆராய்ச்சி ஒரு சூழ்நிலையோட விரிவான போட்டோவை எடுக்குது. ஆனா தொடர்பு முறை ஆராய்ச்சி ஒரு படி மேல போய் அந்த போட்டோல இருக்கிற வெவ்வேறு விஷயங்களுக்கு இடையிலான இணைப்புகளை ஆராயுது. சிம்பிளா சொன்னா, ஒன்னு விவரிக்குது, இன்னொன்னு இணைக்குது.
அப்போ இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா, நாம ஒரு பிரச்சனைய தீர்க்கறதுக்கு முன்னாடி, அந்த பிரச்சனைய நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். நிஜ உலகத்தை இப்படி கவனமா உற்று நோக்குறது தான் நோயாளிகளோட நிலைய உண்மையிலே மேம்படுத்தும். சான்ற அடிப்படையிலான சுகாதார பயிற்சிக்கான முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான படி. கடைசியா உங்கள சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இப்போ இந்த 2 கருவிகளும் உங்களுக்கு தெரியும். உங்கள சுத்தி இருக்கிற சுகாதார பராமரிப்பு உலகத்துல இன்னும் யாருமே கண்டுபிடிக்காம காத்துக்கிட்டு இருக்கிற தொடர்புகளும் வடிவங்களும் என்னென்னன்னு நினைக்கிறீங்க? உங்க ஆராய்ச்சியாளர் கண்ணோட்டத்தோட பார்த்தா என்ன மறைக்கப்பட்ட உண்மைகளை உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. களம் உங்களுக்காக திறந்திருக்கு.